இப்போ பிற உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, சோம்பேறித்தனம் கிடையாது, நோய்கள் இல்லை. ஏன்னா அங்கே வந்து மரண பயம் இருக்குது. ஒரு உணவுச் சங்கிலியினால் ஏற்படுகிற ஒரு மரண பயம், ஒரு ஈ, எறும்பு அல்லது ஒரு அணில், எலி எல்லாத்துக்கும் மரண பயம் இருக்குது. ஒரு பாம்புக்கும் மரண பயம் இருக்குது. பிற உயிரினங்கள் அங்கே அவ்வளோ எதிரிகள் இருக்குது. அப்போது அப்படி இருக்கும்போது அந்த மரண பயம்தான் அவங்கள வந்து இயக்குது, அவங்கள வந்து வாழ வைக்குது, அவங்கள வந்து தெளிவாக வாழ வைக்குது, சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழ வைக்குது, உழைச்சிக்கிட்டு. அப்போ நமக்கு அந்த மரண பயம் இல்லை, நம்மளை எந்த உயிரினமும் வேட்டையாட போகிறதில்ல. அப்படிங்கும்போது நமக்கு மெத்தனம் வந்துடுது, அப்போ நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. நம்ம அந்தளவுக்கு பிற உயிரினங்களெல்லாம் கட்டுப்படுத்திட்டோம், நம்மளை வேட்டையாட முடியாத அளவுக்கு பிற உயிரினங்களை கட்டுப்படுத்திட்டோம். நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், மெத்தனமாகிடுது. அதனாலே மெத்தனம். அப்போ நமக்கு வந்து வாழ்வதற்கு ஒரு அச்சுறுத்தல் தேவை. அந்த அச்சுறுத்தல் எப்படி, எந்த வகையிலேருந்து கிடைக்கும் வாழ்வதற்கு? அப்போ தான் வந்து மான மரியாதை, நம்மளை வந்து சோம்பேறின்னு சொல்லிடக்கூடாது, அல்லது வந்து பொறுக்கின்னு சொல்லிடக்கூடாது, குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது, திருடன்னு சொல்லிடக்கூடாது. இந்த பயம், இதெல்லாம் ஒரு மரண பயம். உங்களை ஒருத்தர் திருடன், நீங்கள் திருடிட்டிங்கன்னா உங்களை திருடன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மரணம் தானே. உங்களுடைய சுயமரியாதை அங்கே மரணித்து விட்டது, நீங்கள் செத்து போயிட்டீங்க. நீங்கள் திருடராக வாழ்கிறதும் செத்து போய் வாழ்கிறதும் ஒன்று தான். நீங்கள் குற்றவாளியாக வாழ்கிறது, உங்களை வந்து ஒருத்தர் ஒரு பொம்பளை பொறுக்கிவேன் அல்லது ஒரு பொண்ணை வந்து விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டா, அதன் பிறகு அந்த நிலையிலேருந்து அவள் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது ஒரு இறந்து போன வாழ்க்கைக்கு சமானம். அப்போ இந்த மாதிரி செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு முறையும் நம்மளை கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா அது ஒரு மரண பயத்தை தரும். நம்ம குற்றங்களை செய்து விடக்கூடாது, நம்மளை முத்திரை குத்தி விடுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மரண பயத்தை தரும். ஏன்னா பிற உயிரினங்களுக்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. திருடுறது, அங்கே இருப்பதெல்லாம் பொதுவாக இருக்கிறது, யார் கூட வேணாலும் உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுக்கு எப்படி மரண பயம் என்பது பிற உயிரினங்களிடமிருந்து, உணவு சங்கிலி மூலமாக. ஒரு தவளைக்கு எலியிடமிருந்து அல்லது வந்து பாம்பிடமிருந்து மரண பயம், ஒரு பாம்பிற்கு கீரியிடமிருந்து, மனுஷங்க பாம்பை பார்த்தா அடிச்சு விடுவாங்க. இப்படி பிற உயிரினங்களுக்கு மரண பயம் என்பது ஏராளமாக இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு உணவு சங்கிலி மூலமாக மரண பயம் என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்ட நிலையில், அந்த மரண பயம்தான் நாம் வாழ்வதற்கு தேவையான ஒரு அச்சுறுத்தல் தருகிறது. அந்த மரண பயத்தை இப்பொழுது மனிதர்கள் எங்கேருந்து பெறுவார்கள் அப்படின்னா, அந்த மரண பயத்தை மனிதர்கள் பெறுவதற்கான வழிமுறை தான் ஒழுக்கமான வாழ்க்கை. ஏன் ஒழுக்கமாக வாழணும்? மானத்தோடு ஏன் வாழணும்? மானம் இழந்து நம்மளை வந்து நாம் திருடலை, ஆனால் பிறர் நம்மளை வந்து தப்பாக கூட புரிஞ்சுப்பாங்க, நாம் திருடிட்டோன்னு கூட நினச்சிடக்கூடாது. அதனால் வந்து அந்த அளவுக்கு நான் திருடாமல் இருந்துட்டாலே நான் திருடன் கிடையாது. பிறரும் அதை புரிஞ்சுக்கணும், பிறருக்கும் நான் புரிய வைக்கணும். மற்றவங்க தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா அதை நான் புரிய வைக்கணும். அதுபோல் வந்து நான் ஒரு பொண்ணுக்கு இடையூறாக இருக்க மாட்டேன் அப்படின்னா அதை நான் பிறருக்கு புரிய வைக்கணும். இருக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், அது பிறருக்கும் தெரியணும். ஏன் தெரியணும்? ஏன் அது அவ்வளோ கட்டாயம்? இல்லைன்னா உன்னை வந்து முத்திரை குத்திடுவாங்க, அதுவே ஒரு மரணம் மாதிரி தான். அப்புறம் வந்து நீ உன்னை பொறுக்கின்றுவாங்க, திருடன்றுவாங்க, ஒன்று ஒழுக்கம் கெட்டவன் அல்லது நடத்தை கெட்டவள் அப்படின்னு, விபச்சாரி அல்லது வந்து பொறுக்கி, அப்படி ஏதோ ஒன்று சொல்லி உனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு, நீ மகிழ்ச்சியாக அப்புறம் வாழ முடியாது. உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, அல்லது மாப்பிள்ளை வர மாட்டாங்க, உன்னை யாரும் காதலிக்க மாட்டாங்க. திருடனா அப்படின்னா உன்னை யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. அதனால் அதுவே ஒரு மரணம் தான். ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பது ஒரு மரண பயத்தை அடிப்படையாக கொண்டது. ஒழுக்கமாக வாழ்வதன் மூலம், அதன் அவசியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் உனக்கு ஒரு மரண பயம் கிடைக்குது, ஒரு மரண பயம் என்பது கிடைக்குது. அப்புறம் வந்து இருந்தாலும் பாம்புகள், அதுலேருந்து நமக்கு ஒரு மரண பயம் கிடைக்குது. பாம்புகள் பிற உயிரினங்கள்கிட்டருந்து நம்ம முற்றிலும் விடுபட்டுட்டோன்னு சொல்ல முடியாது. பிற உயிரினங்கள் நமக்கு உணவுக்காக நம்மளை எந்த உயிரினமும் வேட்டையாடலைனாலும், ஒரு பாம்பு வந்து நம்மளை வந்து பாதுகாப்பு காரணமாக ஒரு பாம்பு நம்மளை கடிச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அது நம்ம உணவுக்காக நம்மளை கடிக்கலை, ஒரு பாதுகாப்புக்காக நம்மளை கடித்து நம்ம செத்து போயிடுவோம். அதே நேரத்தில் அந்த வகையிலையும் நமக்கு ஒரு மரண பயம் இருக்குது. மரண பயம் தான் வாழ்வதற்கு ஒரு ஆற்றலை தரக்கூடியது, ஊக்கத்தை, உந்து சக்தியை தரக்கூடியது. நேரே நடக்கணும், ஒழுங்காக நடக்கணும், இல்லைன்னா தடிக்கு கீழே விழுந்துருவோம், செத்து போயிடுவோம். அப்போ கண்ட உணவுகளையும் சாப்பிடக்கூடாது, உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். உணவில் கட்டுப்பாடாக இல்லைன்னா கண்ட உணவுகளையும் சாப்பிட்டாக்கா, அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டா பிற்காலத்தில் நோய் வரும். அப்புறம் நோய் வந்ததுன்னா தனித்து வாழ முடியாது. பிறரை எதிர்பார்த்து பிறர் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க, நமக்கு சாப்பாடு கிடைக்காது, பிறருக்கு சுமையாக மாறும், அப்போ மரியாதை இல்லாமல் போயிடும். அப்போ அதுவும் ஒரு மரணம் தான். அதனால் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். உணவில் கட்டுப்பாடாக இல்லைன்னா உனக்கு மரண பயம் ஏற்படும். ஒரு மரண பயம்தான் உன்னை உணவில் கட்டுப்பாடாக இருக்க வைக்குது. ஆரோக்கியமாக
வாழ வேண்டும். இல்லை என்றால் அது மரணத்திற்கு சமானம் தான். நீ நோயோடு வாழ்ந்துட்டேன்னா பிறருக்கு சுமையாக மாறுவேன். உங்கள்கிட்ட யாரும் பழக மாட்டாங்க, அதுவே ஒரு மரணம் தான். மற்றவங்க உங்கள்கிட்ட பழகலைன்னா அதுவே உனக்கு ஒரு மரணம் தான். உன்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு மரணம் தான். இப்படி மனிதர்கள் தங்களுக்கான மரண பயத்தை வேறு வழிகளிலிருந்து பெறுகிறார்கள். ஆனால் பிற உயிரினங்களுக்கு மரண பயம் என்பது உணவுச் சங்கிலி மூலமாக கிடைக்குது. வேட்டையாடுதல் மூலமாக வேட்டையாடி விடுவார்களோ மற்ற உயிரினங்கள் நம்மை வேட்டையாடி விடுமோ என்கிற அந்த பயத்திலிருந்து பிற உயிரினங்கள் மரண பயத்தை எதிர்கொள்கின்றன. நமக்கு பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாட முடியாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பை ஏற்படுத்திட்டோம். அப்படிப்பட்ட சூழலில் நாம் நமக்கான மரண பயத்தை எங்கேருந்து பெறுகிறோம் என்றால் ஒழுக்கமாக வாழ்வது. நோயில் விழுந்துடக்கூடாது. நோயை பற்றின பயம் பிற உயிரினங்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்க உணவு கட்டுப்பாடு இயல்பாகவே இருக்குது. ஆனால் நமக்கு நோயை பற்றின பயம் இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிச்சே ஆகணும், ஒழுக்கமாக வாழ்ந்தாகணும். இல்லைனா அது மரணம் தான் நமக்கு ஏற்படும். நம்ம ஒரு பெண்ணிற்கு இடையூறாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை கட்டி வச்சு உதைப்பாங்க. ரொம்ப தொல்லை கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு மரண தண்டனை கூட கிடைக்கும். ஒரு பெண்ணும் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறா, விபச்சாரியாக இருக்கிறா அப்படின்னா அவளுக்கும் அதான். அந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ வேண்டும், இல்லை என்றால் உனக்கு மரணம் ஏற்படும். இது மனிதர்களுக்கான மரண பயம் கிடைப்பதற்கான வழி. ஒழுக்கமாக வாழ்வது போராட்டம் தான், அது இயல்பு கிடையாது. போராடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பிற உயிரினங்களுக்கு அத்தகைய ஒழுக்கம் தேவையில்லை. யாருடன் வேண்டுமானாலும் ஒரு ஆடு எந்த ஆட்டுடன் வேண்டுமானாலும் உடல் வைத்துக் கொள்ளலாம். அந்த ஒழுக்கம், மனித ஒழுக்கம் அதற்கு தேவையில்லை. ஆனால் அவைகளுக்கான மரண பயம் எங்கிருந்து கிடைக்கிறது? ஒரு ஆட்டை சிங்கமோ புலியோ வேட்டையாடிவிடும், நாய் வேட்டையாடிவிடும், நரி வேட்டையாடிவிடும். அந்த பயம் அந்த ஆட்டுக்கு இருக்குது. அதுபோல் ஒரு நரிக்கும் சரி சிங்கத்துக்கும் சரி மரண பயம் இருக்குது. ஒரு சிங்கமும் அசந்து போனால் ஓநாய்களால் கழுதை புலிகளால் வேட்டையாடப்படும். நாய்கள் கூட சிங்கத்தை வேட்டையாடும். அதனால் பிற உயிரினங்களுக்கு மரண பயம் உணவு சங்கிலி மூலமாக கிடைக்குது. மனிதர்களுக்கு மரண பயம் என்பது குற்றவாளியாகி விடக்கூடாது, குற்றங்கள் செய்து விடக்கூடாது, நோயாளியாகி விடக்கூடாது, பிறரால் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற வகையில் மரண பயம் என்பது இந்த வகையில் கிடைக்கிறது. மரண பயம் நமக்கு தேவை. மரண பயம்தான் நம்மை இயக்குகிறது, ஆட்டுவிக்கின்றது, ஊக்குவிக்கின்றது, உந்து சக்தி.